இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 24,400 வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. 400 ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கே வந்து டவுன் ஆயிருக்காங்க. எது மட்டும் நம்மளுக்கு டவுன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 24,280 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்க வந்திருக்காங்க மார்க்கெட். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்க ரவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24,300. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 300 ஸ்ட்ரைக் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இருக்க போதா, இதுக்கு கீழே இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் மார்க்கெட்டை நம்ம இப்படி தான் அனலைஸ் பண்ணோம். எக்ஸ்பீரிக்கு மட்டும் நம்ம வந்து வேறு மாதிரி அனலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். கரெக்டாக வந்து 9:45 அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கால் அண்ட் புட் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இந்த இடம் 9:45க்கு கால் வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 119. இந்த 119ன்ற வேல்யூ வந்து நம்ம யாருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வந்து போடணும். அதே மாதிரி வந்து அந்த புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஐ வச்சுருப்பாங்க. அந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா 153. அது வந்து நம்ம காலுக்கு வந்து போட்டுக்கலாம். 153. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 24,300 அதாவது நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் பார்த்தா கொஞ்சம் அக்யூரேஸாக நமக்கு வந்து இருக்கும். அதனால் நம்ம ரவுண்ட் நம்பர் பார்க்குறோம். அப்படின்னா மார்க்கெட்டிங் இந்த வச்ச லோக்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன லோ வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா 24,281 அப்படின்னு நம்ம வந்து ஒரு லோ வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 24,050 கால் எடுக்கலாம். 24,300 வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 25 ஒரு பிரேக் ஈவனாக வச்சு நம்ம வந்து ஒரு 50 ஸ்டேக் நம்ம வந்து எடுத்து பார்க்குற மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து காட்டி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கால் ஆப்ஷன் லோ கீழே புட்டு வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து 300 இருக்காங்க. அதே 300 ஸ்ட்ரைக்கில் வந்து இவன் வச்ச ஐ இருக்குது, இவன் வச்ச லோ இருக்குது. இவனோட லோ கீழே இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து கால் வந்து செல்லராக வந்து புட்டு வந்து செல்லராக ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்க வச்ச ஐக்கு மேலே இந்த கால் ஆப்ஷன் போகும்போது ஒரு ஆப்ஷன் பையராக இவங்களுமே ஸ்ட்ராங்காக வராங்க அப்படி அர்த்தம். எப்பயுமே வந்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல எங்கே ஸ்ட்ராங்காக வராங்களோ அங்கே தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையராக வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். ஏன்னா இப்போ இவன் வச்ச லோக்கு இந்த புட் ஆப்ஷன் இவங்க வந்து க்ளோஸ் வந்து வச்சுட்டாங்க. ஆனால் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டிகே ஆகிட்டு இருக்கும். அதாவது இவனோட லோவை கட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் கால் ஆப்ஷன் இந்த புட்டு வச்ச ஐயை சேம் டைமில் கட்டாக இருக்காது. அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இது முட்டை வந்திருக்குமே தவிர திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகும். அதாவது புட்டோட ஐ உள்ளே ட்ரேடாக இருக்கும். அப்போ மார்க்கெட் ரெண்டுமே சைட்வைஸ் போயிருக்கும். நீங்கள் புட்டை சேல் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்கள் காலை சேல் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதாவது என்னென்னா அது வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டாக அந்த மாதிரி வந்து ஆகிட்டுருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் டைம், அதாவது ரெண்டு பேருமே 10 மணிக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க. எது கால் வச்ச லோவை வந்து புட்டு பிரேக் அவுட் பண்ணுறான், புட்டு வச்ச ஐயை வந்து இந்த கால் வந்து பிரேக் அவுட் பண்ணுறான். ஓகேங்களா? அப்படியா இருக்கும் போது செல்லிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பையிங்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அனலைஸ் தான். நம்மளை அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம என்ட்ரி எல்லாமே வந்து இந்த பாட்டமில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த கால் செல்லர் எங்கே பேனிக் ஆகுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நம்மளோட என்ட்ரி இருக்குமே. நம்ம இந்த ஒரு ரெக்கார்டிங் வீடியோ தான் நம்ம வந்து ஒரு கோர்ஸாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எப்பவுமே நம்மளோட என்ட்ரி எல்லாமே வந்து பாட்டமில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு நடுவில் போய் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த பாட்டம்லேயே நீங்கள் எடுக்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எடுத்தோடனே அது வந்து இதுவாகாது. நீங்கள் போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் எப்படி தான் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ மேலே ஏறினதுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் எது முட்டை இங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25,500 கிட்ட வந்திருக்காங்க.
சாரி 24,500 24,500 கிட்ட மார்க்கெட் வந்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன மாதிரி ஸ்டேக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 24,400 ஸ்டேக் கூட நம்ம எடுத்து 500 ஸ்டேக் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டேப் போட்டுக்கிறேன். $24,500 கால். இப்போ இவங்க மீட்டாக இருக்காங்களா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வச்ச ஐ வந்து பார்த்தீங்கன்னா 122 இவன் வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 140. ரெண்டு பேரும் இன்னும் மீட்டே பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பிரேக் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதாவது ஸ்பாட் அந்த இடத்துக்கு வரும்போது யார் அந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கா, யார் செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வந்து பையிங்கில் வந்து பேனிக் ஆக போகிறா, யார் வந்து ப்ராஃபிட்டில் வந்து அந்த பேனிக் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 24,500 கால், 24,500 புட் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 அப்படின்ற வந்து 1 செகண்ட் நான் சரியாக பார்த்துக்கிறேன். கரெக்டு தான். நம்மளுக்கு வந்து 90 அப்படின்ற வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இருக்குது கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 237 அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 163 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து வரும். இந்த 163 நம்ம என்ன பண்ணலான்னா 2 ஸ்டெக்கில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். 163 163. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மார்க்கெட் 500 போகும்போது ஃபஸ்ட்டு அவன் வச்ச ஐயும் அவன் வச்ச லோவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து போட்டு பார்த்துக்குறோம். ஓகேங்களா. அப்படி போட்டு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் இன்னும் மீட்டே பண்ணல. அதாவது அவங்க இன்னும் ஸ்ட்ரைக் வந்து இன்னும் ஃபைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 500 கிட்ட போகும்போது நம்ம முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக்கு வந்து பிரேக்கு நீங்கள் நிறைய டேப்லாம் போட்டு 200க்கு 300க்கு 400ன்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டுமே பிரேக் வந்து எடுத்துருக்கோம். என்ன பிரேக் வேணால் காலோடைய க்ளோஸ் வந்து 90, புட்டோடைய க்ளோஸ் வந்து 137, நம்ம 237. நம்ம ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 163 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும். அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து 500க்கே போகல. 500க்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த புட், ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து ஏற்றுனது யாருங்க, ஒரு புட்டை சேல் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஓகேங்களா. அப்போ காலை சேல் பண்ணால் மார்க்கெட் அங்கே வந்து இறங்கும். இங்கே வந்து புட்டை சேல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து 24,500க்கு போகவே இல்லை. ஆனால் வந்து இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இந்த 163 மேலே இருந்தாலே ப்ராஃபிட் புக் பண்ண அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து 24,500க்கே போகலை. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் தான். இது வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம இந்த பாட்டமில் பிடிக்கலாம், நம்ம இந்த பாட்டமில் பிடிக்கலாம் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். நம்ம வந்து ஒரு அட்வான்ஸாக நம்ம வந்து கோர்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எனக்கு வந்து டெலிகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல, இன்னும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்பாட் வச்ச லோ வந்து பார்த்திங்கன்னா 24,281. ஓகேங்களா. இதுக்கு நான் வந்து எப்படி பிரேக் பண்ணுறேன்னு பாருங்கள். 24,250. ஏன்னா அதுக்கு முன்ன பின்ன இருக்க நம்ம ஒரு ஐடிஎம் ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு இதுதான் ஐடிஎம் வரும். அந்த லோ வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது 180க்கு இதுதான் ஐடிஎம் ஸ்டேக். இதுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24,300 புட்டு எடுக்கலாம்.
நம்ம வந்து 300 புட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இவனோட வந்து பார்த்தீங்கன்னா 153. ஓகேங்களா? அந்த 153 நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணலாம். 153 இவனோட லோ என்னங்க? 146. பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,281. ஓகேங்களா? இது வந்து ஸ்பாட்டு வச்ச லோ வச்சுருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், காலுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 50 ஸ்ட்ரைக், அதாவது நம்ம ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த இடத்துல நிறைய நம்ம வந்து ரவுண்ட் நம்பரை எடுத்துமே நம்ம வந்து பார்ப்போம். ரவுண்ட் நம்பர் எடுத்து பார்க்காம அந்த ஒரு நெருக்கத்தில், அதாவது 24,281 அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. அங்கே வந்து ஒரு விக் அடிக்காங்க, ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து 24,250 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு கால் ஆப்ஷனுக்கு இங்கே ஐடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கும். அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் சைடில் நீங்கள் ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஸ்பாட் உங்களுக்கு எங்கே ட்ரேட் ஆகுதோ இந்த இடத்துல காட்டும். இது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும் ஸ்பாட் எங்கே ட்ரேட் ஆகுதோ. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தாங்க மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் வராங்களோ அந்தந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 இந்த இடத்துக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கும். 24,300 புட் எடுத்துட்டோம். அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது இதுக்கான ஒரு ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24,250 ஒரு ஐடிஎம் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இது நான் வந்து ஏதோ ஒரு ஸ்டேக்லாம் எடுக்கல, மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு நடுநிலையாக வச்சு தான் நான் இந்த 2 ஸ்டேக்குமே எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஸ்பாட் நம்மளுக்கு இருக்கும்போது ரெண்டுமே நம்ம 300 இடத்துல நம்ம கம்பேர் பண்ணோம். ஏன்னா 300 விட, ஏன்னா 300 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு 300ன்ற ஸ்ட்ரைக் வந்து 24,300 அப்படின்னு ஸ்ட்ரைக் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துக்கு அனலைஸ் பண்ணால் இந்த இடத்துக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ப்பாக எங்கே நம்மளுக்கு லோ வச்சுருக்காங்களோ அந்த லோ பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்து அதுக்கு மேலே இருக்க ஐட்டம், அது கீழே இருக்க ஐட்டம் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது தான் கிடைச்ச வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த லோ. அதாவது புட் ஆப்ஷன் வச்ச ஐ வந்து 153, அதே மாதிரி இவங்க வச்ச லோ வந்து பார்த்திங்கன்னா 146. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம், அதாவது மாற்றி போடுறோம். போட்டோடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட வேல்யூக்குள்ளே இவன் வரான், என்னோடய வேல்யூக்குள்ளே போகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து செல்லிங்காக நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் வந்து இங்கே வந்து நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெடி ஆகிறான். அந்த இடத்துல சேமாக வந்து இவனும் மேலே கட் பண்ணதுனால நான் இங்கே வந்து நான் பை எடுக்கிறேன், ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நம்ம இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லேர்னிங் தான். நம்ம இது வந்து அட்வான்ஸாக இங்கே வந்து ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து இது மேட்ச் ஆகிடாது. ஏன்னா வந்து ஸ்பாட் ஒரு இடத்துல இருக்கும், ஏன்னா ஒரு ப்ரீமியம் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ட்ரேட் ஆகும். அப்படியா இருக்கும்போது நீங்கள் எல்லா நாளுமே வந்து இது நீங்கள் வச்சு பார்க்க முடியாது. எந்தெந்த நாளைக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி தான் ஒரு அனலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பைரி டே கிட்ட வரும்போது தான் உங்களுக்கு ப்ரீமியம்லாம் கம்மியாகிட்டு அதுக்கான வேல்யூலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஒரு 300 கிட்ட ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கும். அந்த நாளைக்கு வந்து எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்பைரி டே கிட்ட வர உங்களுக்கு ப்ரீமியம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 120 சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் உங்களுக்கு 100 ரூபா கூட உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கலாம். அப்படியா இருக்கும் போது உங்களுக்கு அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ரீமியம் வந்து வச்சு பார்க்கறதுலேருந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்டென்சிக் வேல்யூ இருக்குது, எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்குது. அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூலாம் போயிட்டு உங்களுக்கு இன்டென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அக்யூரசி ரொம்ப நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். இந்த பாட்டமில் பிடிக்கிறதுக்கு, இந்த பாட்டமில் இந்த ஐயில் சேல் பண்ணலாமா, இதுக்கு மேலே மார்க்கெட் போவாதா, இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம அக்யூரசி நம்ம வந்து நம்மளோட ட்ரேட் செட்டப் வந்து இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். டெய்லியும் ட்ரேட் பண்ண நினைக்காம நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலுமே நம்மளுக்கான செட்டப் வந்த உடனே அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம 5 நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் இருக்குது அப்படின்னா
நம்மளுக்கு அந்த செட்டப் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்தாலுமே நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். டெய்லியும் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணதுக்கு நம்ம செட்டப் ஆர்டர் இருக்கோ பொறுமையாக இருந்து அந்த ட்ரேட் பண்ணாலே போதும், நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வியூஸ் போதும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு லைக் வருதோ அப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ பண்ணதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, ஷேர் பண்ண சொல்லி தெரியல. உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் நான் யூடியூப்பில் நான் ஃப்ரீயாகவே கொஞ்சம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னை மோட்டிவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லைக் ஷேர் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.